இப்ப இருந்தாலும் இதுக்கு முன்னாடி எவ்வளவு கொடுத்துட்டு இருந்தீங்க ஒரு அங்கீகாரத்துக்கு சொல்றீங்க எவ்வளவு கொடுத்தீங்க சார் லஞ்சமாவா இல்ல அதாவது நீங்க சொன்னீங்க பார்ட்டி ஃபண்ட் ஒரு விஷயம் இருக்கும், எல்லா துறையிலுமே இருந்தது தான் அது. அது எங்க கல்வித்துறையில இருந்தது. அது மினிமம் 1 லட்ச ரூபாயிலிருந்து 2 லட்ச ரூபாய் 3-4 லட்ச ரூபாய் என்ஓசின்ற வாங்கும்போது 25-30 லட்சம் ரூபாய் செலவு இருந்தது. அது நிறைய இருந்தது மட்டும் இல்லாமல் எல்லா அதிகாரிகளும் போயிட்டு நம்ம காலதாமதம் ஆனது. 2 விஷயம் இருந்தது. அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த 2 வருஷமா அங்கீகாரமே தொடர்ந்து கொடுக்காமல் அத்தனை கோப்புகளும் தேங்கி கிடந்தது. இதற்கு முன்பு இருந்த அரசுல தேங்கி கிடந்த அத்தனை கோப்புகளை இந்த 1 மாச காலத்துல அத்தனை ரெனியூவல் செய்து கொடுத்துருக்காங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது இதனால எங்களுக்கு வரல, அங்கீகாரமா வராம 3 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் தேங்கி கிடந்த அத்தனை ஆணைகளுமே எடுத்து நேற்று 1000 பள்ளிகள் கொண்ட ஆணைகளை நேற்று அதனுடைய அமைச்சர் கையால் கொடுத்தார். நான் செஞ்ச முதல் சம்பவம் ஆனா சிறப்பான கொத்தூஸ் கேட்டுச்சா? மாற்றம் வந்துச்சான்னு கேட்டீங்களே, இதான்டா மாற்றமே. கடந்த திமுக ஆட்சியில கை வைக்காத தொழிலே இல்லை, எல்லா தொழிலும் லஞ்சம் ஊழல். இப்படி இருந்தா எப்படா வருமானத்தை பெருக்க முடியும்? இப்படி வருமானத்தை பெருக்காம 13 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போய்க்கீங்க. உண்மையில அந்த 13 லட்சம் கோடியில பாதி மக்களுக்கு போய் சேர்ந்துச்சா இல்ல ஒவ்வொரு அரசியல்வாதிகள் சொத்துலையும் சேர்ந்துச்சான்னு தெரியல. ரெய்டு விட்டா தெரிஞ்சு போயிடும். ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களும் எம்எல்ஏக்கள் வீட்டில் ரெய்டு விட்டா எவ்வளவு சொத்து சேர்த்துக்க கண்டுபிடிச்சு தெரிஞ்சலாம். சொத்துக்களே முடக்கம் பண்ணணும், அப்பதான் அவங்களுக்கு அறிவு வரும். அதாவது இந்த பிரைவேட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைவேட் ஸ்கூல் அங்கீகரிக்கப்பட்ட ஸ்கூலா இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ஓசி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. கடந்த ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூலில் அங்கே என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு 25 லட்சம் லஞ்சம் கட்டிருக்காங்க. அதே மாதிரி வருஷம் ரெனியூவல் பண்ணுறதுக்கு 5 லட்சம். எவ்வளோ பெரிய லஞ்சம், திருந்தவே மாட்டாங்க. இதனால பார்த்தீங்கன்னா 1000 கோப்புகள் தேங்கி இருந்துச்சா. இவர் சொன்ன கேட்டு இல்லை. இப்போ தமிழக வீட்டுக்கெல்லாம் ஆட்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாமே உடனே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, எந்த ஒரு பைசா வாங்காம. இதாண்டா மாற்றம். எங்க தளபதி சொன்னதை செஞ்சிட்டாரு. லஞ்சத்தை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிச்சிட்டாரு. கண்டிப்பா லஞ்சம் முற்றிலும் ஒழிஞ்சிருச்சு. இதாண்டா பெரிய மாற்றம். எல்லா மக்களும் ஆசைப்பட்ட மாதிரி அரசு அமைஞ்சிருச்சு.